அண்ணாமலை இருந்தால் கூட்டணி கணக்கு சரியாக வராது. ஏன்னா வந்து எல்முருகன் இருந்தார், 4 எம்எல்ஏ ஜெயிக்க, அவர் அந்த பீரியடில் மாநில தலைவராக இருந்தார். அந்த இடத்துல அண்ணாமலையை வச்சு பார்க்க பாஜக தலைமை தயங்குதோ? இல்லை, அதுக்கு முன்னாடி செந்தில் அவர்களுக்கும் கோட்டி அவர்களுக்கு, கோட்டி எப்பவுமே நம்ம சொன்னதுக்கப்புறம் நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லுவார். அண்ணாமலையை பார்த்து வந்து பல தலைவர்கள் பெருந்தலைவர்கள் இருந்தபோது கூட அவருக்கு பதவியை கொடுத்தாங்க பாஜக, அந்த கொஸ்டின் பண்ணார். அவர் உதயநிதியை பார்த்து கொஸ்டின் பண்ணுவாரா? பல தலைவர்கள் இருக்கும்போது அவருக்கு துணை முதலமைச்சர் எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்ற தைரியமாக இப்போ கொஸ்டின் பண்ண இப்போ பண்ணுவார். அப்போ சைலண்ட்டாக இருப்பார். அப்போ இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் நான் இப்போ அதை கொஸ்டின் பண்ணுறேன், அதாவது வாடிக்கை அவர் கோட்டேஷன் பண்ணுறது. இன்னொரு பாயிண்ட் அவர் திருப்பியும் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தொட்டார். பாஜக என்ன வின் பண்ணுச்சு, அண்ணாமலை மூலம் என்ன வின் பண்ணுச்சு, சரி அதிமுக என்ன வின் பண்ணுச்சுன்ற ஒரு கேள்வி வரத்தான் வரும். அதுவும் 40 சீட்டு நின்றுச்சு. சரி, பாஜக வின் பண்ணலைங்க, ஊடகங்கள்லாம் உங்களுக்கு வேணுங்கிற போது நோட்டா கட்சின்றீங்க. இப்போ 2011 இவ்வளோ % ஓட்டு இருக்குதுன்றீங்க. அப்போ ஊடகங்கள் செய்வது தவறுன்றது பாயிண்ட் எனக்கு வருது. அப்போ நோட்டா இல்லாத கட்சியை நோட்டா கட்சி என்று எல்லா ஊடகமும் சொன்னபோது அது ஒரு பொய்யை சொன்னதுன்றது இப்போ வருதா இல்லையா? இப்போ திரு செந்தில் அவர்கள் சொல்றாரு, இல்லை அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஓட்டு வரலங்க, முதலே ஓட்டு % இருந்தது. அப்போ ஏன் நோட்டா கட்சின்னு சொன்னீங்க? அப்போ ஏன் எல்லாரும் நோட்டா கட்சின்னு சொன்னீங்க? நோட்டா என்பது மிகப்பெரிய வார்த்தைங்க. அன்னைக்கு ஒரு 3% இருக்கும். உங்க வாதத்துக்கே வரேன், உங்க வாதத்துக்கே வரல, கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அன்னைக்கு நீங்க 3% இருந்தா கூட எப்படி உங்களால நோட்டா கட்சின்னு அப்படி ஊடகங்கள் சொல்ல முடியும்? சோ அதனால உங்களுக்கு வேணுங்கிற போது உங்க கோல் போஸ்ட மாத்துறீங்கன்னு சொல்றேன். சோ எடப்பாடி அவர்கள் 1 சீட்டு வின் பண்ணல, எம்பி சீட்டு. அண்ணாமலை இருந்ததால் தான் பாஜக இதுல என்ன தெரியுமா பிரச்சனையாகும்? இந்த மாதிரி விவாதங்கள் வைப்பது எனக்கு ஒரு வேளை என்ன டவுட்டா இருக்கோ, ஒரு அஜெண்டா பாஜக ஏடிஎம்கே சேரக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பேச வேண்டியது வரும். அண்ணாமலை தனிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்னு சொல்றாரு. செந்தில் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, தோக்க போற பிரதமருக்கு நான் ஏன் வர வேண்டும்னு ஒருத்தர் கேட்டாருன்னு சொல்றாரு. அதை எடப்பாடி அவர்களுக்கு மறுக்கவில்லை. ஒரு உண்மையான ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கோவப்பட வேண்டுமா, படக்கூடாதா? அடிமையாக இருக்கணுமா, அடிமையாக இருக்கக்கூடாதா? அதை செய்தால் அவர் எப்படி தனிப்பட்ட பிம்பத்தை கட்டமைக்கிறார்னு சொல்றாரு. அண்ணாமலை பேசிய பல கேள்விகளில் வந்து நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயம் இல்லை. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தில் பல விஷயத்தில் நான் இன்னைக்கு நாகராஜ் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஒரு பாயிண்ட்டை இதை மீண்டும் மீண்டும் பத்த வைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு அஜெண்டா இருக்கே தவிர பல பிரச்சனைகளை மறந்து நிச்சயமாக இந்த விடியல் தரும் என்று சொல்லி கூட இந்த அவலமான ஆட்சியை எடுக்கணும்னா எல்லாத்தையும் மறந்துட்டு தாங்க ஒரு கூட்டணியை அமைக்கணும். நீங்க எப்படி அதிமுகவுடைய உட்கட்சியில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறீங்களோ அதே தான் எல்லா கட்சியும் எதிர்பார்க்கும். பாரதிய ஜனதாவின் மாநில தலைமையை மாற்றுவது என்பது உங்களுக்கு அதிமுக விஷயம் தான். நமக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்ப்பாரு. அண்ணாமலை இருந்தால் நமக்கு எப்ப கிடைக்கும் எதிர்பார்ப்பு. இது பார்லிமெண்டரி எலெக்ஷனா இருந்தால், ஒருவேளை இது பார்லிமெண்டரி எலெக்ஷனாக இருந்தால் என்ன சாக்ரிஃபைஸ் வேணா பண்ணலாம். ஒரு செஸ்ல 2 பானை விடலாம், ஒரு பிஷப்பை விடலாம். சார் அப்படி பண்ண சாக்ரிஃபைஸ் தான சார் எலெக்ஷன் இல்லங்க. இல்ல சார், நான் அவர்ட்ட கேட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி தான 10 சீட் போச்சு. பார்லிமெண்டரி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மாற்ற முடியாது இல்ல. வரப்போது 2026 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்ல, இது மாநில அசெம்பிளி எலெக்ஷன் தானே. சோ நம்ம 2031 இலக்கா வச்சுக்கலாமே. ஆனால் அதிமுகவுக்கு அரசாங்கம் தேவை, பவர் தேவை. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மிகப்பெரிய கட்டாயம் இல்லை. நீங்க சொல்றது இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷனாக ஒருவேளை இருந்திருந்தால் எந்த சாக்ரிஃபைஸ் வேணா பண்ணலாம். ஆனால் என் கருத்து நிச்சயமாக வரக்கூடிய அசெம்பிளி எலெக்ஷனுக்கு அண்ணாமலை தான் லீட் பண்ணணும். நீங்களே சொல்றீங்க இந்த ஆட்சி அகற்றணும் அப்படின்றீங்க. ஏன் நம்ம இலக்கு 31 இருக்க கூடாது, அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அப்படின்றீங்க? உங்களுக்கு வேண்டும் என்றால் அதுதான் சொன்னேன். இன்னைக்கு அதிமுகவுக்கு பவர் தேவைங்க, நிச்சயமாக தேவை. அவர்கள் தலைமை கொஸ்டின் பண்ணுவாங்க. நிச்சயமா அவர்களால் வின் பண்ண முடியவில்லை என்றால் 2வது முறை உங்களால் அதிமுகவை ஆட்சி அதிகாரத்தில் உங்களால் உட்கார வைக்க முடியவில்லை என்றால் நீங்கள் அதிமுக அண்ணாமலையோட உள்ள வரணும் அப்படின்றீங்க. இன்னைக்கு எல்லா நடந்ததை மறந்து எல்லாம் ஒன்னா இருக்கணுங்க. நீங்க கண்டிஷன் போட்டு இதை பண்ணி கொண்டிருந்தால் நிச்சயமாக அதற்கான விளைவு அதிமுக அதே தவிர பாஜக இல்லை. அமித்ஷாக்கு தெரியாதா
நேரடியா உட்கார்றப்போ 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. இண்டிவிஜுவலா 15 நிமிஷம் நேரடியா கூட அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் சொல்லியிருப்பாரு. நிச்சயமாக மாற்றால் நான் வந்து இங்க உட்கார்ந்து நான் சொல்லுவதுதான் கரெக்ட்னு சொல்ல, நான் சொல்லுவதுதான் நடக்கும் என்றும் சொல்லல. இது என் மனதில் தோணுவதை நான் பேசுறேன். நடப்பது என்னன்றது தலைமைக்கு நிச்சயமாக எது உகந்தது என்று அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ அது மாற்றப்படுவார் என்று உறுதியாக நான் நம்பவில்லை. ஓகே, திருக்கோட்டீஸ்வரன். ஸ்ரீராம் அவர்களுக்கு எப்பவுமே என்கிட்ட நம்மள வந்து ஒரு இது பண்ணி கிண்டல் பண்ணி மட்டம் தட்டி பேசுறது அவருக்கு இல்ல, நீங்க மறந்துறீங்க கன்வீனியன்ட்டா. அண்ணாமலை கோட்டீஸ்வரன் क्वेश्चन பண்ணா நான் அந்த கேள்வி கேட்க மாட்டேன். ஓகே, அதனால தான் நான் மட்டம் தட்டுறது பாயிண்ட் இல்ல. கன்வீனியன்ட்டா எப்ப பார்த்தாலும் மறக்கறீங்களேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். கோட்டீஸ்வரன் ப்ளீஸ். கரெக்ட். அவருக்கு நண்பருக்கு நல்லா தெரியும். கூகுளில் வந்து நான் வந்து உதயநிதி ஸ்டாலினோட எலிவேஷன் பற்றி போட்டதை இதெல்லாம் குடும்ப கம்பெனியா, இதெல்லாம் கார்பரேட்டா, இது அப்பா மகனுக்கு கொடுத்த பதவி, இது கட்சி பதவியா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் பேசுறது பல வருஷமா இருக்கு, வைரல்லாம் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்க்காம அவர் வெறும் அண்ணாமலையை தான் பார்க்குறாரு, வேற எதுவும் பார்க்கறது இல்லை. நான் சொல்லுவேன், உதயநிதி ஸ்டாலின் மாற்றப்படுவாரானா மாற்றப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்ப கட்சியா மாறிடுச்சுன்ற அந்த விமர்சனம் இருக்கு. எதுக்கு மாத்திரம்னு கேட்பாங்க. அப்ப அவர் உழைக்கலான்றாங்க. நீங்க சொல்லுங்க, அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார் நீங்க சொல்லுங்க. நான் வந்து அது விமர்சனமா தான் வைக்கிறேன், மாற்றப்பட மாட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு. நீங்க சொல்ல முடியுமா அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார்னு? ஒண்ணு. ரெண்டாவது, இதுல ரொம்ப முக்கியமானது, நோட்டா கட்சியோட கம்பேர் பண்றீங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோடது என்னைக்குன்னா நோட்டா கட்சியோட கம்பேர் பண்ணாங்களா? ஏன்னா நோட்டா விட அதிகமா ஓட்டு வாங்குறாங்க. அப்ப நோட்டா விட கம்மியா வாங்கி நோட்டா கூட போட்டி போட்டா நோட்டா கட்சின்ற பேர் வரும். இதற்கு பத்திரிகையாளர்கள் எப்படி பொறுப்பாங்க? இது ரெண்டாவது. இல்ல இப்பதான் செந்தில் சொன்னாரு நோட்டாவோட எப்ப பார்த்தாலும் 3% வாங்கிச்சேன்னு. நீங்க வந்து மாத்தி பேசுறீங்க. நோட்டாவோட கம்மியா வாங்குறீங்க சார். ஒரு சில தொகுதியில 3 என்னைக்குமே ஓட்டு பர்சன்ட் இருந்ததுன்னு செந்தில் சொல்றாரு. நீங்க இப்ப நோட்டாவோட கம்மியா வாங்குறதுன்னு சொல்றீங்க. இப்போ கூட பாருங்க. இருங்க என்னோட நேரம். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சிங்கமா பாக்குறீங்க, ரைட்டு, கர்ஜனை இருந்தது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர், ரைடு எல்லாம் நடந்தது, அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் இருக்கு. இப்ப பேசுங்க. அண்ணாதுரை விமர்சனம் பண்ணீங்க, இப்ப விமர்சனம் பண்ணுங்க. அம்மையார் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீங்க கூட்டணியில் இருக்கும்போது எப்படி சார் பேச முடியும்? ஜெயக்குமார் சொல்ல சொல்லுங்களேன், பேகேஜ் பிஜேபி பேஜ் சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம். தைரியமா சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்களால தான் நாங்க தோத்தோம் சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம். ரைடுக்கு பயந்து போயிருக்காங்க. யார் எப்படி பேச சார்? அது உங்க பிரச்சனை. அது நான் என்ன சொல்றேன், பத்திரிகையாளர்களை இங்கதான் வரேன். இங்கதான் நியமிக்கப்பட்டவர்கள் பாஜக அதிமுகவை ஒன்று சேர விடாமல் பேசுவதற்கான விஷயம். யார் டார்கெட் பண்ணக்கூடாது யாரையும். சார் இருங்க சார், இப்போ அடுத்து வருவோம் சார். இப்போ அண்ணாமலை வந்து ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தாங்க 2021. ரிசல்ட் வந்து தோல்வி, ஊர் எரிந்தது. 2024 அவர் தலைமையில தான் போட்டி போட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, ரிசல்ட் இல்லை. 2026 அவர் தலைமையில தான் நீங்க போனீங்கன்னா திமுகக்கு இதை விட நல்ல பரிசு கொடுக்க முடியாது. நீங்க நான் சொல்றேன், நான் களத்தை பார்த்தவன். ட்விட்டரு, பேஸ்புக், வாட்ஸ்அப் ஓட்டு ஆவாது. புரியுதா? இது அமெரிக்கா தேர்தல் கிடையாது. மக்களுக்கு தெரியும், பாப்பாங்க. நீங்க சொல்லுங்க, நயினார் நாகேந்திரனை விடவும் பொன் ராதாகிருஷ்ணனை விட அண்ணாமலை அவர்கள் கிரவுண்டட் பொலிட்டிஷியன். லோக்கல்ல தொகுதியில போய் கேளுங்க. இது நீங்க கன்னியாகுமரியில போய் கேளுங்க. அதே மாதிரி வந்து நயினார் நாகேந்திரனுக்கு திருநெல்வேலியில போய் கேளுங்க. அவங்க சொல்லட்டும், மக்கள் சொல்லட்டும். காந்தி ஜெயிச்சாருங்க, ஏன் இவர் ஜெயிக்கல? பெரிய தலைவர் இல்லையா? ஏங்க நீங்க உங்கள மாதிரி ஆட்கள் அண்ணாமலை அவர்களே அண்ணாமலை வந்து வளர்க்கறீங்க. கட்சி பிஜேபி பத்தி திராவிட கட்சியில மாபெரும் தலைவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது தெரியாதா உங்களுக்கு? இல்ல, அண்ணாமலை முன்னிலைப்படுத்தி திமுக தலைவர்கள் தோல்வி அடையலையா? அண்ணாமலை காமராஜர் 26 அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடின்னு மாறி இருக்கு. நீங்க இல்ல ஒரே நிமிஷம். அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை வெர்சஸ் விஜய், அண்ணாமலை வெர்சஸ் எம்.கே. ஸ்டாலின் அப்படி மாறணுமா? இல்ல அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி மாறுதுன்னா நீங்க வச்சுக்கிற துப்பாக்கியை வச்சு கூட இருக்கிறவங்களே சுட்டு இருக்கீங்க. உங்க ஆபீஸ்லயே ஒரு பிரச்சனை வந்தது, அதை பத்தி பார்வையில பொது பார்வை. சரி வந்துடுறேன்.